ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக மதுரைக்கு தான் விசிட் பண்ணி ஹோட்டலில் சாப்பிடணும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எங்கே சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. என் சிஸ்டரோட வெட்டிங் டே அப்படின்றனால நாங்கள் எல்லாம் கிளம்பி ஈவினிங் போல் ஹோட்டல் போயிட்டோங்க. என்ன தான் நம்ம மெனு கார்டு பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிட்டாலும் மதுரையில் இருக்க டேஸ்ட் மாதிரி இங்கே இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் ஏக்கமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கம்மியாக தாங்க இருக்கும். அதே மதுரையில் பார்த்தீங்க சின்ன கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா கூட அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அன்னைக்கு மெனு கார்டில் என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் கிரில், அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் சிந்தாமணி சிக்கன் சொல்லி என்னமோ ஒரு பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ஒரு கிரேவி ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு ரஃப்பாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியலைங்க. சரி இந்தளவு நம்ம ஒரு 1500 அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒர்த்தாக ஃபுட் சேவ் பண்ணணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஹோட்டலில் போகணும் அப்படின்னா ஒரு ஹாப்பி ஃபேஸோட வெளியே வரணும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தான் சாப்பிடணுன்ற மாதிரி தான் ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 1500க்கு வீட்டில் போட்டு சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா 10 பேருக்கு நம்ம கொடுத்து கூட இன்னும் சாப்பிட்ருந்தோம்